அனைவருக்கும் வணக்கம். தந்தையாகிய கடவுளின் திருவுள்ளத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை தேடி யூடியூப் சேனல் வழியாக காணொலிகளை பார்த்த, சப்ஸ்கிரைப் செய்த, ஷேர் செய்த, இன்னும் லைக் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பிரியமானவர்களுக்கு இந்த காட்சிகளை ஷேர் செய்து கொடுங்கள். அதோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் மேலும் நான் வீடியோக்களை வெளியிடுவதற்கும், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் இது பேருதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 40-46 ஆகிய வார்த்தைகளில் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார், சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல தூய மார்க் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 35வது வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடியற்காலை கருக்கலில் தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது எத்துணை அவசியமானது என்பதை இந்த இறை வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தும் அவர் தந்தையோடு உள்ள உறவில் நிலைத்திருப்பதற்காக, கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்க்கையிலே இறைவனோடு தன்னை ஒன்றித்துக் கொள்வதற்காக ஜெபம் என்பது தேவைப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று கடவுளோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் என்பது அவசியமாக இருக்கிற பொழுது, உங்களை போன்ற என்னை போன்ற ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் ஜெபம் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபம்தான் நம்முடைய இறை நம்பிக்கையுடைய அடிப்படையாகவும், நம்மை இறை நம்பிக்கையில் வளர செய்யக்கூடியதாகவும் இந்த ஜெபம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அமைகிறது. எனவே இந்த ஜெபத்தை எப்படி செய்வது என்று ஒரு சில எனக்கு தெரிந்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். அதை கொண்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். பாருங்கள், முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு சென்ற ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை நாம் பார்க்கிறோம். அவர் அதிகாலையில் தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவருடைய வார்த்தையும் கூறுகிறது. எனவே நாம் ஜெபிப்பதற்கு சரியான ஒரு மிகச்சரியான ஒரு நேரம் என்பது அதிகாலை பொழுதாக இருக்கிறது. அதிகாலை பொழுதில் குறிப்பாக ஒரு 4 மணி, அதை தொடர்ந்து 4:30, 5 இப்படிப்பட்ட வேளைகளில் நாம் ஜெபத்திற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் பொதுவாக அதிகாலை நன்றாக தூங்குவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை நாம் காண முடியும். எனவே அதிகாலை பொழுதில் எழுந்து ஆண்டோட சமூகத்திலே வந்து நாம் ஜெபிப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பொழுது முதலாவது நாம் வழக்கமாக நாங்கள் ஜெபிக்கின்ற முறைகளை பார்க்கிற பொழுது, அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஜெபிக்கின்ற பொழுது ஒரு 3 முறை அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்வோம்.
நீங்களும் அதுபடி செய்யலாம். 3 முறை எழுந்து, அதிகாலை எழுந்து 3 முறை இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்கின்ற பொழுது, அது முடித்ததும் வாய்களை திறந்து சற்று 2-3 நிமிடங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும். ஏனென்றால் அதிகாலை பொழுதில் கண் விழித்திருக்கிற பொழுது மீண்டும் தூக்க கலக்க நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் தூக்க கலத்திற்குள் நாம் கலந்து செல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். வாய்களை திறந்து உள்ளத்திலிருந்து உற்சாகத்தோடு புகழ 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 நம்மளுடைய சரீரத்தினுடைய அந்த பலவீனங்கள் நீங்கி உடலினுடைய செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று அது ஒரு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, புகழ்வதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, ஜெபிப்பதற்கு நம்முடைய சரீரம் தயாராகிறது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை புகழ்ந்து அடுத்தபடியாக நாம் நல்ல ஒரு தூய ஆவியானவர் பாடலை பாடலாம். தூய ஆவியானவர், ஏனென்றால் கடவுளுடைய தூய ஆவியானவர் தான் இன்று நம்மோடு கூட இருந்து கடவுளுக்கு பிரியமான விதத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு உதவி செய்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் தூய ஆவியானவர் மூலமாகத்தான் கடவுள் நமக்கு போதித்திருக்கின்றார். எனவே இந்த தூய ஆவியானவர் வழிநடத்தல் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஜெபம் என்பது இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே அமைய முடியும். எனவே முதலாவதாக தூய ஆவியானவர் பாடலை பாட வேண்டும். தூய ஆவியானவர் பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாட வேண்டும். வெறும் கடமைக்காக அல்ல, ஒவ்வொரு பாடல் வரிகளுடைய பொருளையும் உணர்ந்து உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பாட வேண்டும். ஒருவேளை நமக்கு நன்றாக பாடக்கூடிய திறன் இல்லாமல் இருக்கலாம், சரியான குரல் வளம் இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ என்னுடைய பாட்டு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று கடவுள் அந்த மார்க் போடக்கூடிய ஒரு கடவுள் அல்ல, நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். எனவே அந்த உணர்வோடு உங்களுக்கு தெரிந்த விதத்திலே உங்களால் எந்த அளவிற்கு நன்றாக பாட முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் முழு உள்ளத்தோடு அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரை, ஆவியானவரை பாட வேண்டும். அப்படி பாடி பின்பு தூய ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான். தூய ஆவியானவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் தூய ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் தூய ஆவி எனக்குள்ள இருக்கிறது, எனவே நான் போதும், இந்த ஆவியானவர் வழிநடத்துவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியுடைய அனுபவம் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாகத்தோடு ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவரே தூய ஆவியானவரே என்னை வழி நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியான பாடலை பாடிய பிறகு தூய ஆவிக்காக வாய்களை திறந்து உள்ளத்திலிருந்து உண்மையாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உடைய தூய ஆவியினால் என்னை நிரப்புங்க, இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்துவதற்காக என்னோடு உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே இந்த நாளில் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து, தூய ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் உமக்கு உகந்த விதத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவதற்கு என்னை உதவி செய்யுங்க என்று சொல்லி தூய ஆவியானவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப அடுத்தபடியாக அந்த தூய ஆவிக்காக ஜெபித்த பிறகு பாவ மன்னிப்பு ஜெபம் செய்ய வேண்டும். எந்த ஒரு ஜெபத்தை செய்தாலும் அங்கு பாவ மன்னிப்பு ஜெபம் இல்லாமல் அந்த ஜெபம் முழுமையடைய முடியாது. நாம் பார்க்கிற திருப்பள்ளி கலந்து கொள்கிற பொழுது பாவ மன்னிப்பு ஜெபம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் எப்பொழுதுமே மனிதன் பாவிகளாக பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் முதலாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பாவ மன்னிப்பு ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையை வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும்.
ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. என்னுடைய உள் உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வாயுடைய வார்த்தைகள், என் கண்களுடைய இச்சைகள், என்னுடைய செவித்தினால் உண்டாகக்கூடிய பாவ உணர்வுகள், என்னுடைய உதடுகள் வழியாக ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துடைய இரத்தத்திற்குள்ளாக நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு உண்மையான ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, மெய்யாகவே நான் மனம் திரும்ப வேண்டும், உண்மையிலேயே நான் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற உணர்வோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே ஒரு நல்ல ஒரு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தில் மிகவும் இடம்பெற வேண்டிய ஒரு ஜெபம் இந்த ஜெபம். முதலாவது தூய ஆவிக்காக ஜெபித்திருக்கிறோம். அடுத்தபடியாக பாவ மன்னிப்பு ஜெபத்தை நாம் செய்கிறோம். அடுத்து இந்த பாவ மன்னிப்பு ஜெபம் முடிந்த பின்பு ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். பாருங்கள், உங்களுடைய உதடுகளின் காணிக்கையாகிய புகழ்ச்சி பலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு செலுத்துவோமாக என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை வாசிக்கிறோம். என உதடுகளுடைய காணிக்கையாகிய புகழ்ச்சி பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருக்கு என்று பல்வேறு விதமான பலிகளை அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள். பல்வேறு பலிகள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. இன்று புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உளமாற புகழ வேண்டும், ஆண்டவருக்கு உளமாற நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஆண்டவரை நாம் உள்ளத்திலிருந்து புகழ வேண்டும். அது ஒரு உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். வெறும் வாயினுடைய வாய் வார்த்தைகளாக அல்லாமல், ஒரு வார்த்தை ஜாலங்களாக அல்லாமல், உள்ளத்திலிருந்து உணர்வு பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த காரியங்களில் எல்லாம் கடவுள் நமக்கு எப்படி நன்மை செய்து வழிநடத்தி இருக்கிறார், எத்தனை பாதுகாப்பு அளித்திருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அவருடைய நன்மைத்தனங்களை நினைத்து அவர் கொடுத்த எல்லாவித நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை புகழ வேண்டும். அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு அவரை புகழ வேண்டும். இறை வார்த்தைகளோடு அவரை சொல்லி ஆண்டவரை புகழ வேண்டும். அப்படி புகழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். பாவ மன்னிப்பு ஜெபம் முடிந்த பிறகு ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு ஜெபம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகள், பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபங்கள் எதுவுமே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிகழ வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். நம்மை கடவுளுடைய கரத்திலே விட்டு கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழட்டும். நன்மையோ தீமையோ வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் உம்முடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நிகழக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து அர்ப்பண ஜெபங்களை செய்ய வேண்டும், அர்ப்பண பாடல்களை பாட வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கிட்டத்தட்ட இப்படி ஜெபிக்கிற பொழுது எப்படி பார்த்தாலுமே ஒரு 45 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் எப்படி நம்மால் ஜெபிக்க முடியும். அதிகாலையில் எழுந்து இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்கு தொடர்ந்து பரிந்துரை ஜெபங்கள் நம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், பங்கு சமூகங்களை சார்ந்ததாக இருக்கலாம், நாட்டை சார்ந்ததாக இருக்கலாம், உலகை சார்ந்ததாக இருக்கலாம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தொடர்ந்து பரிந்துரை ஜெபங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஏறெடுக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேவைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதில்லை. நம்முடைய தேவைகளை நம் தந்தையாகிய கடவுள் அறிந்திருக்கிறார், அதை ஏற்ற நேரத்தில் செய்வார் என்கிற ஒரு மன அமைதியோடும் மன நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை மிகுந்த நெருக்கடிக்குள்ளாக இருக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கலாம், குற்றமில்லை, அப்படி நாம் ஜெபிக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து
1 மணி நேரம் நம் ஆண்டவரை அப்படி மகிமைப்படுத்தி புகழ்ந்து ஜெபித்து கற்றுக்கொள்கிற பொழுது அது நம்மையும் அறியாமல் நம் இறை பிரசன்னத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வதற்கு அது நமக்கு பேருதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கு அது மிகவும் பேருதவியாக இருக்கும். நம்முடைய பரிசுத்தத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நம் பரிசுத்தத்தில் மேலோங்கி வளர்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த ஜெபங்களை முடித்த பிறகு அமர்ந்திருந்து ஒரு அரை மணி நேரம் வேதத்தை எடுத்து தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரங்களாக நாம் வாசிக்க வேண்டும். முதல் நாளில் படித்து முடித்ததிலிருந்து அடுத்த நாள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அதை அதிகமாக படித்து வேகமாக கடந்து சென்று விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்மால் அதை உணர்ந்து புரிந்து எந்த அளவிற்கு அதை படிக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு அறிந்து உணர்ந்து புரிந்து இறை வார்த்தைகளை நாம் வாசித்து அதை மென்மையாக அமைதியாக அமர்ந்து தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிறைய இறை வெளிப்பாடுகள் கிடைக்கும், இறை வார்த்தையுடைய ரகசியங்கள் கிடைக்கும். அப்பொழுது அந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தில் உந்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய மனதிற்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கை மாற்றமாக மாறிவிடுகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபிங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும், அதாவது விழித்திருந்தாலும் கண் விழித்திருந்ததல்ல, நம்முடைய ஆன்மாவிலே ஒரு விழிப்பு நிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்பொழுது நம்மால் உருவாகும், நமக்குள் உருவாகும். அப்படி ஜெபித்தால் நாம் சோதனைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். இந்த உலக காரியத்தில், போராட்டங்களிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில எதொன்றிலும் நாம் சோதனைகளிலே, சோதனையாகிய கண்ணிலே சிக்கிக் கொள்ளாதபடி கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். அப்போ ஆண்டவர் சொன்னது போல அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை போல நாமும் கடவுளை நோக்கி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம் அதிகாலையில் அப்படி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஜெபிக்கின்ற பொழுது நம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அது நமக்கு சரியாக அதற்கு ஒத்து வராமல் இருந்தால், அல்லது அமர்ந்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது சிலருக்கு தூக்கம் வந்துவிடும். ஏன்னா அதிகாலை எழுந்திருந்த உடனே கொண்டு மீண்டும் களைப்பு வர வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அறையிலேயே அப்படி அங்கும் இங்குமாக என்ன செய்யலாம்? நடந்து கொண்டே பாடல்களை பாடலாம், நடந்து கொண்டே ஜெபிக்கலாம். இப்படி செய்கிற பொழுது நம்முடைய சரீரம் மீண்டும் பலவீனம் அடையாமல் உற்சாகத்தால் அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு வளர்ச்சியை காண முடியும். இப்படி ஜெபிப்பதற்கு முன்பு இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கும் இங்க ஜெபிக்க கற்றுக்கொண்ட பின்பு அப்படி ஜெபிக்க நடவடிக்கையை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை காண முடியும். என்ன சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இப்படி ஜெபிப்பதற்கு நீங்கள் முன் வருவீர்கள், அதுக்கு பிரியப்படுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அப்படி மேற்கொள்ளுங்கள், அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த ஜெபம் என்பது அவசியமாக இருக்கும் என்றால், உங்களை போன்ற என்னை போன்ற பலவீனமான மனிதர்களுக்கு ஜெபம் என்பது எத்துணை அவசியம் என்பதை ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 40-46 வார்த்தை சொன்னதை போல சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை கேட்டுக்கொண்டார். ஆனால் சீடர்கள் அதை அலட்சியம் செய்து விட்டார்கள். அப்படியே தூக்க கலக்கத்தில் தூங்கி போனார்கள். அவர்கள் சோதனைகள், அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சோதனை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அவர்கள் சோதனைக்கு உட்பட வேண்டிய ஒரு வேளை இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று. அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்காத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடியவர்களாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் ஓடி போகக்கூடியவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். காரணம், அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க தவறிவிட்டார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்க தவறுகிற பொழுது நாமும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நம் ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். எப்பொழுது
ஜெப வாழ்க்கை குறைவாக இருக்கிற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடியவர்களாகவும் காட்டி கொடுக்க கூடியவர்களாகவும் அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து ஓடி போகக்கூடியவர்களாகவும் பல நேரங்களில் நாம் மாறிவிடுகிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை பற்றாக்குறை. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெபம் இல்லாத காரணத்தினால் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடியவர்களாகவும் காயப்படுத்தக்கூடியவர்களாகவும் குற்றப்படுத்தக்கூடியவர்களாகவும் காட்டி கொடுக்கக்கூடியவர்களாகவும் புறந்தள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து ஆண்டுடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாக்கத்தக்க காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். எனவே சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை தொடர்ந்து ஆர்வத்தோடு செய்வதற்கு முன்வாருங்கள். அது உங்களை போன்ற ஒரு சிலர்களை இணைத்து கொண்டு 3 பேர் 4 பேர் இணைந்து நம்முடைய ஆன்லைன் வழியாக ஒரு காரியத்தை செய்து நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம். ஏதாவது வழியிலே நீங்கள் இந்த ஜெப அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கின்றேன். அந்த செல்போன் நம்பரை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த எண்ணோடு என்னை பகிர்ந்து கொண்டால் அதிகாலை ஜெபத்தில் உங்களோடு எங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். என்னுடைய எண்ணை கொள்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 84 89 65 75 10 84 89 65 75 10. நீங்கள் இந்த அதிகாலையில் இந்த எண்ணிற்கு நீங்கள் என்ன வழக்கமாக என்ன தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஜெப லிங்கை உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்கின்றேன். நீங்கள் அதிகாலை அதை கலந்து கொண்டு நீங்களும் அப்படி அதிகாலை ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் இதை கலந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்களே தனியாக கூட அப்படி வீட்டிலிருந்து ஜெபிக்க உங்களால் முடியும். எனவே ஜெபத்தில் வளர்வதற்கு நீங்கள் தொடர்ந்து முன் வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த காணொலியை கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. நீங்களும் அப்படி ஜெபிக்கக்கூடியவர்களாக வல்லமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.